ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேழ்வரகு மாவு கூழு தான். இது ஆடி மாதம் ஸ்பெஷலு. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இந்த பவுல் ஃபுல்லாக வந்து கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் அரை அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாவு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை விட தண்ணி நிறைய இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தண்ணியில் மாவு எல்லாமே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். நான் வந்து கையை வச்சே தான் கரைச்சிக்கிறேன். கையை யூஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருங்க. நல்லா ஒரு சின்ன அந்த கட்டி கூட இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா தெளிவாகும். இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு தான் நம்ம வந்து கூழ் செய்ய போகிறோம். இது நான் வந்து முன்னாடி நாள் நைட்டு கரைச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து கூழ் செய்யலாம். இதுக்கு வந்து நான் நொய் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். நொய் வந்து நான் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி டீ டம்ளரில் 2 டம்ளர் தான் நான் வந்து நொய் எடுத்திருக்கேன். அந்த நொய்யை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நொய் நல்லா ஃபஸ்ட்டு குண்டானில் போட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் கூழ் காசுறீங்களோ அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நொய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேழ்வரகு மாவு, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த வெந்த நொய் கூட நம்ம அந்த மாவையும் சேர்த்து இதே மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான், மாவு சேர்த்தாச்சு. இதே மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கெட்டி ஆகிட்டே வரும். கெட்டி ஆகிற வரையும் நல்லா கலர் எப்படி நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். அந்த மாவு வந்து வேகுது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கையில் வந்து நம்ம தண்ணி தொட்டு கையில் அந்த கூழை மேலே தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நான் வந்து 2 வாட்டி நான் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டிடுச்சு. அப்போது ஒரு 5 minutes நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நான் மேலே வந்து மூடிடுறேன். இப்போ எனக்கு ஒட்டாமையே வந்துடுச்சு. ஒட்டாமல் வந்ததுனால சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சோடனே இந்த மாதிரி நல்லா மாவு நல்லா வெந்து கூழுக்கு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து இதை எடுத்து நம்ம பார்த்துக்கலாங்க. நல்லா கெட்டி ஆகிடுச்சு. கையில் தொட்டாலும் ஒட்டலை. அவ்வளோதான். நான் முன்னாள் நைட்டு வந்து கூழ் செஞ்சு வச்சாச்சு. இப்போ மறுநாள் காலையில் தான் நான் வந்து இதை வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மேலே நம்ம அந்த லேயர் இருக்கும் இல்லையா அந்த ஏடு, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சமாக இருக்குன்றதுனால நான் கையே வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கரண்டி அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நான் பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். கல்லுப்பும் போடலாம், ஆனால் சால்ட்டு போட்டால் நம்மளுக்கு டக்குன்னு கரைஞ்சிரும் இல்லையா, அதுக்காக போடுறேன். போட்டுட்டு இதே மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து கலந்துக்கோங்க. உப்பு நல்லா எல்லா இடமும் அப்போ தான் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த பதத்தை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இதிலே தயிரையும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம குடிக்கிற பாத்திரத்தில் தயிரை வந்து மேலே ஊற்றிட்டு ஆனியன் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நான் தேங்காய் துவையல், கொஞ்சம் சின்ன வெங்காயம், மாங்காய் வந்து நல்லா ஸ்பைஸியாக மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்க ஒரு மாங்காய் வச்சு நான் இது வந்து சர்வ் பண்ணுறேன். தேங்காய் துவையல் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதையும். அவ்வளோதான், நான் குடிக்கிற பதம் வந்தோடனே சர்வ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நான் போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப இதெல்லாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் இதெல்லாம் குடிச்சு தான் அவங்க நல்லா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். சைட் டிஷ் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே இது எல்லாமே தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூழ் வந்து ஆடி மாத ஸ்பெஷல். இதுக்கு வேறு என்ன சைட் டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுது அப்படின்றதையும் சொல்கிறேன். தேங்க்யூ.